அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் அனைவரும் வரவேற்கின்றேன். நண்பர்களே, இன்று நாம் 21/5/2026 குருவருள் நிறைந்த அற்புதமான வியாழக்கிழமை. இன்று அதிகாலை 4 மணி முதல் நாள் முழுவதும் சனி பகவானின் பூச நட்சத்திரம் நிலவுகிறது. நண்பர்களே, பிற்பகல் 2:30 மணி வரை பஞ்சமி திதியும், அதன் பிறகு சுபகாரியங்களுக்கு முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கும் உகந்த சஷ்டி திதியும் ஆரம்பிக்கின்றது. இன்று அமிர்த யோகம் கூடிய மங்களகரமான நன்னாள். குறிப்பாக கடகராசி நேயர்களுக்கு இன்று ஒரு பிரம்மாண்டமான திருப்புமுனை மற்றும் ரகசியம் காத்திருக்கிறது. அதை இந்த வீடியோவின் இறுதியில் நாம் சிறப்பாக பார்ப்போம். நண்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள். இன்றைய கிரக நிலையில் நாம் பார்த்தால், சந்திரன் இன்று அதிகாலை முதல் தன் சொந்த வீடான கடகராசியில் சனி பகவானின் பூச நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கின்றார். நட்சத்திரநாதனாக சனி பகவான் மிதுன ராசியில் புதனின் நட்சத்திரத்தில் அமர்ந்து இன்று உபநட்சத்திரமாக பெரும் வலிமை பெற்றிருக்கிறார். மேலும் சந்திரன் இன்று இருக்கும் இடத்திற்கு 9 சனி என்ற அற்புதமான KB ஜோதிட அமைப்பு உருவாகியுள்ளது. புதன் பகவானும் கடகராசியில் சந்திரனுடன் இணைந்துள்ளார். இந்த விசேஷ கிரக கூட்டணி 12 ராசிகளுக்கு தரும் ஆழமான பலன்களை இன்று விரிவாக பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். சனி உபநட்சத்திரமாக வலிமை பெற்று 9ஆம் இடத்து தொடர்பை காட்டுவதால் நீண்ட நாட்களாக இருவழியில் இருந்த பூர்வீக சொத்துக்கள் விவகாரங்கள் மற்றும் வீடு வாகனங்கள் வாங்கும் முயற்சிகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடியும். புதனின் சேர்க்கையால் கல்வியில் மாணவர்களுக்கு பெரிய முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். ரிஷபராசி நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். 9 சனி என்ற அமைப்பால் தந்தை வழி உறவுகள் மூலம் உங்களுக்கு பெரிய ஆதாயங்களும் பூர்வ புண்ணிய பலன்களும் தேடி வரும். இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு சிறு முயற்சியும் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக மாறும். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்ய இன்று மிக உகந்த நாள். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசியில் அமைந்திருக்கும் சனி பகவான் இன்று உபநட்சத்திரமாக பெரும் வலிமை பெறுவதால் பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய திருப்புமுனை உண்டாகும். கொடுத்த கடன் வசூலாகும். புதனின் சுப தொடர்பால் பேச்சாற்றல் மூலம் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளரை ஈர்ப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கடகராசி நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே பூசம் நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உங்கள் முகம் பொலிவுறும். மனதிற்கு இருந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான முடிவு பிறக்கும். உங்களுக்கான அந்த பிரத்யேக ரகசிய தகவலை இன்னும் சில நிமிடங்களில் வீடியோவில் இறுதியில் விரிவாக சொல்லப் போகிறேன். சிம்மராசி நேயர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரைஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் சுபகாரியங்கள் அதிகரிக்கும். ஆன்மீக பயணங்களால் செலவுகள் செய்வீர்கள். 9 சனி என்ற அமைப்பால் வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்பான வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழில் ஒப்பந்தங்கள் தேடி வரும். புதனின் சேர்க்கை தேவையற்ற விரயங்களை கட்டுப்படுத்தி சேமிப்பிற்கு வழிவகை செய்யும். நண்பர்களே, கன்னிராசி நேயர்களே, இன்று உங்களுக்கு லாபங்கள் பன்மடங்கு பெருகும் நாள். சந்திரன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு உன்னதமான அமைப்பு. சனி உபநட்சத்திரமாக வலிமை பெற்று 9ஆம் இடத்தை தொடர்பு கொள்வதால் மூத்த சகோதரர்கள் மற்றும் பெரிய மனிதர்கள் நட்பு கிடைத்து உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நினைவாகும். பங்குச்சந்தை மற்றும் வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது தொழிலில் ஒரு பெரிய வேகம் மற்றும் மாற்றத்தை கொடுக்கும். 9 சனி என்ற அமைப்பால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் தேடி வரும். புதனின் சேர்க்கை உங்கள் புத்திசாலத்தனத்தை மேலோங்க செய்யும். வியாபாரத்தில் புதிய மைல்கல்லை எட்ட உதவும். நண்பர்களே, விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்றார். பாகியஸ்தானம் மிகவும் வலுவாக இருப்பதால் தடைப்பட்ட காரியங்கள் தானாகவே முடியும். சனி உபநட்சத்திரமாக வலிமை பெற்று உங்களுக்கு பெரும் நன்மைகளை வாரி வழங்குகிறார். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். தந்தை வழியில் சொத்துக்கள் மூலம் வருமானம் அதிக வாய்ப்புள்ளது. தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டம தாக்கம் துவங்குவதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். குறிப்பாக மூலம் நட்சத்திரக்காரர்கள் இந்த தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து அமைதியாக இருங்கள். சனி உபநட்சத்திரமாக வலிமை பெற்று 9ஆம் இடத்தை காட்டுவதால் மாலைக்கு மேல் குருவின் அருளால் மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதி பிறக்கும். புதிய முயற்சிகளை ஒரு நாள் தள்ளி வையுங்கள். நண்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திரஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இன்று உபநட்சத்திரமாக வலிமை பெற்று 9ஆம் இடத்தில் அமைவது உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கையை தரும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவு உங்களுக்கு பெரும் பலமாக இருக்கும்.
கூட்டுத் தொழிலில் ஒரு பெரிய லாபத்தை இன்று எதிர்பார்க்கலாம். கும்பராசி நேயர்களே, இன்று 6ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். நீண்ட நாட்களாக உங்களை தொல்லை கொடுத்த கடன் மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகளில் இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். 9இல் சனி என்ற அமைப்பால் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகள் இன்று தானாகவே பின்வாங்குவார்கள். மீனராசி நேயர்களே, இன்று 5ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் உத்திரவலில் மிகப்பெரிய மகிழ்ச்சி உண்டாகும். கலை, எழுத்து மற்றும் தகவல் தொடர்புகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். சனி உபநட்சத்திரமாக வலிமை பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வர வாய்ப்புள்ளது. புதிய சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள். இன்றைய சிறப்பு தகவல் கடகராசி நேயர்களே, அந்த ரகசியத்தை பார்ப்போம். கடகராசி நேயர்களே, இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பொன்னான நாளாக மாறப்போகிறது. இன்று சந்திரன் உங்கள் ராசியிலே சனி பகவான் பூச நட்சத்திரத்தில் அமர்ந்து சஞ்சரிக்கின்றார். கேபி ஜோதிட முறைப்படி இந்த நட்சத்திரத்தின் அதிபதியான சனி பகவான் இன்று மிதுன ராசியில் புதனின் நட்சத்திரத்தில் அமர்ந்து உபநட்சத்திரமாக இன்று மிக உன்னதமான வலிமை பெறுகின்றார். அதோடு சந்திரன் என்ற இடத்திற்கு 9இல் சனி என்ற விசேஷ அமைப்பும் உங்கள் ராசியிலே புதன் பகவான் இணைந்திருப்பது ஒரு மாபெரும் தர்மகர்மாதிரி யோக பலனத்தை இன்று உங்களுக்கு வழங்கப் போகிறது. இதனால் நீண்ட நாட்களாக இருவரில் இருந்த அரசு வழி காரியங்கள், பெரிய தொழில் முதலீடுகள் இன்று உங்களுக்கு சாதகமாக முடியும். சனியின் நிதானமும் புதனின் புத்திசாலித்தனமும் இணைந்து இன்று உங்களை ஒரு மாஸ்டர் பிளான் அமைத்து வெற்றி பெறச் செய்யும். சற்றும் எதிர்பாராத ஒரு இடத்திலிருந்து பெரிய தனலாபத்தை இன்று நீங்கள் அனைவர்கள். இந்த பொன்னான நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த நாள் உங்களுக்கு அனைவருக்கும் வெற்றிகரமான நாளாக அமைய வாழ்த்துகிறேன். உங்கள் நம்பிக்கையே உங்கள் பலம். நண்பர்களே, அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் உங்களை வரவேற்கிறது. நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு வீடியோவிலும் கமெண்டில் உங்கள் கேள்வியை கேளுங்கள். உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல நான் காத்திருக்கின்றேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருக்கும் வரை வீடியோவை மேலும் மேலும் போட என் மனம் தைரியத்தை கொடுக்கின்றது. உங்களுடைய சப்ஸ்கிரைபும் தயவுசெய்து வீடியோவை அனைத்து நண்பர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் பகிர்வு என்னை மென்மேலும் உத்தியோகத்துடன் வீடியோ போட வைக்கும். நண்பர்களே, எனக்கு 2000 நண்பர்கள் இருக்கின்றார்கள் என்று நினைக்கும் போது மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. அனைவரும் நன்றாக வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். எல்லோரும் இன்புற்று வாழ்வோம். உங்கள் சந்தேகங்களை கேளுங்கள். இப்பொழுது புதிதாக உங்கள் ராசி நட்சத்திரம் நீங்கள் பிறந்த தேதியை சொன்னால் போதும், என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். உங்களுடைய நல்ல தேவையான முக்கியமான ஒரே ஒரு கேள்வியை மட்டும் அந்த வாட்ஸ்அப் எண்ணில் அனுப்பி நீங்கள் உங்கள் கேள்விக்கான நல்ல பதிலை பெற்று வாழ்க்கையில் முன்னேறுங்கள். அதை சொல்ல நான் காத்திருக்கின்றேன். கட்டணம் 100 ரூபாய் மட்டுமே. இது நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் நம் வாடிக்கையாளருக்காக ஒரு சிறப்பு சலுகையாக செய்கின்ற நண்பர்களே, அனைவரும் பயன்பெறுங்கள். உங்கள் சிவராஜ். நன்றி.